நீலகிரி கெரஹாடா மட்டம் பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை திமுக மாவட்ட செயலாளர் KM ராஜு, செந்தில் நடராசன், ஒன்றிய செயலாளர் பீமன் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நலத்திட்ட மற்றும் உணவு வழங்குதல் திட்டத்தை செயலாளர் ராஜு அவர்களையும் மற்றும் செயற்குழு உறுப்பினர் செந்தில் அவர்களையும் மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஏழை மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் மாணவ மணிகளுக்காகவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் என்று எங்களுக்கு ஆணையிட்டுள்ளார். இங்கே மேடையில் உள்ள அனைத்து கழக நிர்வாகிகளும் உங்களுக்காக எந்நேரமும் பணியாற்ற தயாராக இருக்கோம் என்ற எப்பொழுதும் உங்கள் கணக்கில் துணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தண்ணி வசதி இருக்கா, ரோடு வசதி இருக்கா, தலைவர் உரிமைச்சிகள் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வருதா இப்படின்னு கேட்கிறப்பா ஆர்வத்தோடு மக்கள் முன் வந்து எல்லா வசதியும் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த மண்டபம் ஒரு எடுத்துக்காட்டு. எந்த நகரானாலும் சரி, ஊரானாலும் சரி, எல்லாத்தையும் இருக்கிற தலைவர்கள் நிர்வாகிகள் ஊர்ந்து கவனித்து தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று இது போன்ற பணிகளை செய்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் 100% திருப்தியா இருக்காங்கிறதுக்கு நாங்க சொல்லல. பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எத்தனையோ கூட்டணி அமைஞ்சிருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் நம்முடைய கூட்டணி பலத்தை பொறுத்தளவு, நம்முடைய தலைவருடைய அரவணைப்பை பொறுத்தளவு, நம்முடைய தலைவருடைய நடைமுறை, தலைவருடைய அறிவு, தலைவருடைய ஆற்றல், தலைவருடைய நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது கருத்து கழிப்பது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யார் எப்படி சேர்ந்தாலும் சரி அடுத்த முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் வர முடியாது என்று 100% சொல்றாங்க பத்திரிகையாளர்.